ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ் 2022 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம். இந்த எக்ஸாமில் கேட்கப்பட்ட கணித வினாக்கள் அனைத்துக்குமே நாம் தெளிவான மற்றும் விரிவான விடைகளை காணப்போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த எக்ஸாமில் எளிமையான கேள்விகள் நிறையவே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் இதுவரை கேட்கப்படாத கேள்விகள், அந்த மெத்தடில் கேட்டே இருக்க மாட்டாங்க, அது மாதிரியான கேள்விகளும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கொடுக்கப்பட்ட படத்தில் விடுபட்ட எண்ணின் மதிப்பை காண்க. இது ஒரு படம் கொடுத்துருக்காங்க, இங்கே கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இதனோட மதிப்பு என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கேருந்து பார்ப்போம். 11 8 27, 5 4 1, 7 2 125. இதற்கு ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். 11ல் 8 போனால் 3, அதை கியூப் பண்ணால் 27. 5ல் 4 போனால் 1, அதை கியூப் பண்ணால் 1. 7ல் 2 போனால் 5, 5 கியூப் 125. அப்போ 9ல் 3 போனால் 6, 6 கியூப் 216. ஆப்ஷன் சி சரியான விடை. ரெண்டாவது கேள்வி, ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க. 0.15, 0.015, 0.0015 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் பொது விகிதம். இங்கிலீஷில் ஜியாமெட்ரிக் சீக்வன்ஸ், அதனுடைய காமன் ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. காமன் ரேஷியோ R is equal to T2/T1. ஸோ T1 என்பது முதல் உறுப்பு, T2 என்பது இரண்டாவது உறுப்பு, T3 என்பது மூன்றாவது உறுப்பு. இங்கே T2 வந்து 0.015 டிவைடட் பை 0.15. இப்போ இது ரெண்டுமே வந்து புள்ளி வச்ச நம்பராக இருக்கிறதால முதல்ல நம்ம புள்ளியை கேன்சல் பண்ணணும். அதுக்காக மேலேயும் கீழையும் 1000ஆல் பெருக்கணும். ஏன் சார் 1000ஆல் பெருக்குறீங்க அப்படின்னு சிலருக்கு தோணலாம். ஏன்னா புள்ளிக்கு அடுத்து எத்தனை நம்பர் இருக்குது பாருங்கள், 2 நம்பர் இருக்குது. இங்கே மேலே 3 நம்பர் இருக்குது. அதிகபட்சம் 3 நம்பர் இருக்குது. அதனால் 3 0 போட்ட 1000ஆல் பெருக்குனா புள்ளி கேன்சல் ஆகிடும். அப்படி கேன்சல் ஆனால் இந்த புள்ளி 3 இலக்கம் வலது கை பக்கம் போயிட்டு 15ன்னு இருக்கும். அப்போ கீழவும் என்ன ஆகும், 3 இலக்கம் வலது கை பக்கம் போய் 1 5, மூணாவது ஒரு நம்பரும் இல்லைன்னா நம்ம 0வை கடைசியாக சேர்த்துக்கலாம். அதனால் மதிப்பு மாறாது. இதை நம்ம ஷார்ட் பண்ணுறோம். 4 5 5 10 5 100, தட் இஸ் ஈக்குவல் டு 0.1. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. சார் எளிமையாக கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா, இப்போ இந்த ஃபஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, இதை எதால் பெருக்குனா இந்த நம்பர் வரும். 0.1ஆல் பெருக்குனா வரும். அவ்வளோதான் ஆன்சர். ஸோ அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி, 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் ப்ளஸ் 19 ஸ்கொயர் இந்த தொடர் வரிசையின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான ஃபார்முலா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் அப் டு n ஸ்கொயர். அதற்கான ஃபார்முலா n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1/6. இங்கே n என்பது கடைசி உறுப்பை குறிக்கும். n-க்கு பதிலாக 19ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ n-க்கு பதிலாக 19ன்னு போடுங்க. n ப்ளஸ் 1 வந்து 20, 2n ப்ளஸ் 1 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிங்க, அல்லது இது ரெண்டுத்தையும் கூட்டி போடுங்க. 19 20 39/6. இப்போ இதை நாம் சுருக்கி போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு 5 2 20, 3 2 6, 13 3 என்னது 39. இப்போ மேலே இருக்கிற நம்பரை மட்டும் பெருக்கி போட்டோம்னா 2470. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ஏ ஒரு வேலையை 18 நாளில் முடிச்சிடுவார். அதே மாதிரி பி அதே வேலையை ஏ எடுக்கும் நாட்களில் பாதியை எடுக்கிறார். அப்போ ஏ 18 நாளில் முடித்தா பி எத்தனை நாளில் முடிப்பாங்க? 9 நாளில் முடிப்பாங்க. எனில் இருவரும் சேர்ந்து ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு என்ன? இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்கல, ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவுன்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். அது ஃபஸ்ட்டு AB/A + B இந்த ஃபார்முலாவில் போடுறோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஏவுக்கு பதிலாக 18, பிக்கு பதிலாக 9, பை 18யும் 9யும் கூட்டினா 27. 1 9 9, 3 9 27, 1 3 3, 6 3 18. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து 6 நாளில் வேலையை முடிப்பார்கள். அப்போ ஒரு நாளில் என்ன முடிப்பாங்கன்னா 6ல் 1 பங்கு வேலையை முடிப்பார்கள். ஸோ ஆன்சர் 1/6. ஸோ இது வழக்கமாக கேட்குற கேள்வி, 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த கேள்வியில் ஒரு நாளில் முடிக்கும் வேலையின் அளவு
1/6. அடுத்த கேள்வி, இது அளவியல் 3D கன அளவு சம்பந்தமான கேள்வி. உலோகத்தால் ஆன ஒரு கனசதுரத்தின் பக்க அளவு, கனசதுரம் கியூப் இருக்குது, அதனுடைய பக்கம் 12, A = 12. அதனை உருக்கி 18 சென்டிமீட்டர் நீளம் L, 16 சென்டிமீட்டர் அகலம் B உள்ள ஒரு கன செவ்வகம் செய்கிறாங்க, கியூபாய்டு. அப்படின்னா கன செவ்வகத்தோட உயரம் H என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது கனசதுரத்தின் கன அளவுக்கான ஃபார்முலா A கியூப் கன அளவுள்ள ஒரு கனசதுரத்தை கன செவ்வகமாக செய்கிறோம். கன செவ்வகம் என்ன, அதுக்கான ஃபார்முலா LBH. சரிங்களா? இப்போ LBHன்றது கன செவ்வகத்தின் கன அளவு. இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். இதனோட கன அளவும் உருக்கி செய்கிற கன அளவும் சமம். இப்போ ஏவுக்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 12 × 12 × 12 = L 18 B 16 H. ஸோ அவ்வளோதான். இப்போ எப்படி சார் அடிச்சிடறேன்? 4 4 16, 3 4 12, 1 4 4, 3 4 12, 1 3 3, 6 3 18, 1 3 3, 2 3 6, 1 2 6 2 12. ஸோ நேரடியாகவே அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், மிச்சம் இருப்பது நமக்கு 6 = H. இந்த ஸ்ட்ரைட்டாக ஆன்சர் வந்துடுச்சு. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்த கேள்வி கூட்டு வட்டி கேள்வி. 20% ஆண்டு வட்டியில் காலாண்டுக்கு ஒரு முறை, இது நல்லா நோட் பண்ணிக்கங்க, வட்டி கணக்கிடப்படும் முறையில் ரூபாய் 16,000 அசல் ரூபாய் 16,000, 9 மாதங்கள், n = 9 மாதங்கள். அப்போ நம்ம ஆண்டுகளில் தான் போடணும். அப்போ 9/12 that is equal to 3/4. ஸோ n 3/4ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். R 20%. இப்போ ஃபார்முலா என்ன சார்? கூட்டு வட்டிக்கு தனியாக ஒரு ஃபார்முலா, அது பாருங்கள், காலாண்டுனா ஒரு ஃபார்முலா, அரையாண்டுக்கு ஒரு முறைனா ஒரு ஃபார்முலா, ஆண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுத்தா வேறு ஃபார்முலா. இப்போ காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்றதுக்கான ஃபார்முலா கூட்டுத்தொகை A = P × 1 + R/400 whole power 4n. ஸோ இதுதான் ஃபார்முலா. பாருங்க, அப்போ ஆண்டுக்கு ஒரு முறை என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள், என்ன ஃபார்முலான்றத. இப்போ இது கூட்டுத்தொகைக்கான ஃபார்முலா தானே தவிர கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா கிடையாது. அதை நல்லா நாம் வச்சுக்கணும். இப்போ பிக்கு பதிலாக 16,000 போடுங்க. 1 + R 20ன்னு கொடுத்தாச்சு. 20/400 ஹோல் பவர் 4 × n பதிலாக 3/4ன்னு போடுங்க. 4 4 கேன்சல் ஆகிடும். அதுக்கப்புறம் 1 20 20, 2 20 40, அப்போ 220 தடவை வரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 16,000 இன்ட்டு இதை குறுக்கு பெருக்கல் மூலம் போடுறேன். 1 20 20, இங்கே இருக்கிற 1 கூட்டினா 21/20. இங்கே மேலே கியூப் இருக்குது, அப்போ 3 தடவை பெருக்குங்க. 21/20 × 21/20 × 21/20. நம்ம அடித்து போடுறோம். 3 0 கேன்சல். 3 2 பாருங்க, 2 2 4, 4 2 8, அப்போ 1 8 8, 2 8 16. இப்படி அடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட்டுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 2 21 42 × 21 21 பெருக்குனா 441, விச் இஸ் ஈக்குவல் டு 18,522. ஸோ அதுதான் வருது. இந்த ஆன்சரை காணுமே சார் அப்படின்னா நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது கூட்டுத்தொகை, அசலும் வட்டியும் சேர்ந்த தொகை. இதில் இருந்து அசல் 16,000 கழிச்சிடணும். அப்படி கழிச்சிட்டோம்னா நமக்கு வட்டி வந்துடும். 2 2 5 2 2522, ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். எங்ககிட்ட டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் இதற்கு முன்னர் கடந்த 9 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸில் ஆன்சரும் மார்க் பண்ணி இருக்கும். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். சார் குரூப் 1 எக்ஸாமுக்கு இருக்கா அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா குரூப் 1க்கும் இருக்குது. குரூப் 1க்கு கடந்த 6 வருடங்களில் நடைபெற்ற டிஎன்பிஎஸ்சி ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் வித் ஆன்சர்ஸ் மார்க்டு 6 செட் இருக்குது பிடிஎஃபாக.
இதுவும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி, இது தனி வட்டி கேள்வி. அசல் சொல்லிட்டாங்க 10,000 ரூபாய், ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் R=10%, எத்தனை ஆண்டுகளில் 2,000 ரூபாய் வட்டி கிடைக்கும்? சார் வட்டின்னு தானே சார் சொல்லிக்கிறாங்க, தனி வட்டியா கூட்டு வட்டியா சொல்லலையே அப்படின்னா, கூட்டு வட்டின்னு சொன்னால் அது கூட்டு வட்டி, வெறும் வட்டின்னு சொன்னால் அது தனி வட்டி தான். அப்படி வச்சுட்டு தான் நம்ம கணக்கு போட வேண்டும். ஸோ இதை நம்ம ஃபார்முலாவில் போடலாம், இல்லை நேரடியாகவே சொல்லலாம். இப்போ 10,000 ரூபாய்க்கு 10%ன்னா ஒரு வருஷத்தில் 1000 ரூபாய் வட்டி கிடைக்கும், 2 வருஷத்தில் 2,000 ரூபாய் கிடைக்கும். நேரடியாக 2 ஆண்டுகள்னு போட்டுடலாம். இல்லை சார் நாங்கள் ஃபார்முலாவில் தான் போடுவோம் அப்படின்னா அதுவும் ரொம்ப ஈஸி. I=PNR/100, இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐக்கு பதிலாக 2,000, P 10,000, N அதான் கண்டுபிடிக்க போகிறோம், R 10%. ஸோ 1 0 1 0 1 0 1 0, இங்கே 1000 இருக்குது, இங்கே 2,000 இருக்குது. அப்போ 2 தடவை அடிபட்டுது. இப்போ மீதி எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. 2 N, ஆப்ஷன் ஏ, 2 ஆண்டுகள். அடுத்து தூரம் நேரம் கணக்கு. ஒரு மகிழுந்து 90 கிலோமீட்டர் தூரத்தை 2 மணி நேரம் 30 நிமிடங்களில் கடக்கும். அதே வேகத்தில் 210 கிலோமீட்டரை கடக்கும் நேரம் என்ன? இப்போ 2 மணி நேரம் 30 நிமிடம் என்பது பாருங்கள், 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம், 2 மணி நேரம் 120 நிமிஷம், அது கூட இந்த 30 கூட்டினா 150 நிமிடம். 90 கிலோமீட்டர் கடக்க 150 நிமிடம் ஆகும். அப்போ 1 கிலோமீட்டர் கடக்க 150/90 நிமிடம் ஆகும். இப்போ கேட்குற கேள்வி 210 கிலோமீட்டர். அப்போ 210 கிலோமீட்டர் கடக்க இங்கே இருக்கிற நம்பரை 150/90 210ஆல் பெருக்கி போடுங்க. 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், 3 9, I 3 5, இங்கே போடுறேன் 0, இங்கே 1 3 3, 7 3 21. ஸோ I 7 35, 350 நிமிடம் ஆகும். ஆன்சர் மணியில் கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 60ஆல் டிவைட் பண்ணால் 5 மணி வரும். 5 மணின்றது 300 நிமிடம், அதுக்கப்புறம் 50 நிமிடம். ஸோ 5 மணி 50 நிமிடம் என்பது தான் சரியான விடை. ஸோ கணக்கை தெளிவாக புரிஞ்சு போட்டாலே போதும், ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டம். அடுத்த கணக்கு 3D மென்சுரேஷன், அளவைகள் கணக்கு அப்படின்னு சொல்லலாம், ரேஷியோ கணக்குன்னு சொல்லலாம். ரெண்டுத்தையும் கலந்த மாதிரி கணக்கு. 2 நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம். 2 சிலிண்டர் இருக்குது, அதனுடைய ஆரங்கள் முதல் R1:R2 3:2ன்னு கொடுத்துட்டாங்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் H1 H2 கொடுத்துருக்காங்க. வளைபரப்புகளின் விகிதம் என்ன? முதல்ல இதுக்கு நம்ம வளைபரப்புக்கான ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். 2πRH என்பது தான் வளைபரப்புக்கான ஃபார்முலா. இங்கே 2 சிலிண்டர் இருக்குதுன்றதால R1 H1 2πR2 H2 அப்படின்னு போடுறேன். ஏன்னா 2 சிலிண்டர் இருக்கு இல்லையா, அதனால் ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக போடுறேன். இந்த விகிதத்தை கண்டுபிடித்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். 2πயும் 2πயும் கேன்சல் ஆகி போகுது. R1க்கு பதிலாக 3ன்னு போடுங்க, H1க்கு பதிலாக 5ன்னு போடுங்க, இஸ்ட்டு R2க்கு பதிலாக 2ன்னு போடுங்க, H2க்கு பதிலாக 3ன்னு போடுங்க. இந்த 3 கேன்சல் ஆகிடும். விகிதத்தில் இது மாதிரி கேன்சல் பண்ணலாம். 5:2 தான் சரியான விடை, ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது போன்ற வீடியோக்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் சால்வ்டு, அது Group 1 எக்ஸாம் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம், அதே மாதிரி Group 4 எக்ஸாமும் எல்லாமே சால்வ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் அனைத்தும் இலவசமாக வேண்டும்னா TNPSC அப்படின்னு டைப் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, மீப்போமா மீசிமா மீப்போவா இது கண்டுபிடிப்போம் இல்லையா, அதை பல்லுறுப்புக்கோவை பாலினாமியலில் கேட்டிருக்காங்க. 2 பாலினாமியல் கொடுத்துட்டாங்க. இந்த பல்லுறுப்புக்கோவையின் மீப்போவா x² + 5x + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீப்போமா எல்சிஎம் என்ன, HCF கொடுத்துட்டாங்க. ஸோ இதை எப்படி சார் பண்ணணும்னா, இது ஒரு முதல் பல்லுறுப்புக்கோவை, இதை f(x)ன்னு வச்சுக்கிறோம். ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை g(x)ன்னு வச்சுக்கிறோம்.
2 எண்களின் பெருக்கல் பலன் அவற்றின் மீப்போமா மற்றும் மீப்போவாவின் பெருக்கல் பலனுக்கு சமம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளின் பெருக்கல் பலன் f of x into g of x is equal to HCF into LCM. ஸோ இதுதான் ஃபார்முலா. இதில் சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம போடணும். இப்போ f of x into g of x. இந்த பாருங்க g of x என்ன இருக்கோ அது நாலுத்துலேயும் அதே ஆன்சர் இருக்கு. இஸ் ஈக்குவல் டு HCF கொடுத்துட்டாங்க x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 இன்ட்டு LCM. கொஞ்சம் பெரிய கணக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவை இங்கே வந்துடுது. f of x இன்ட்டு g of x divided by x ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7 is equal to LCM. இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா LCM கண்டுபிடிச்சிடுறோம், இங்கே எழுதிடுறோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு கோவையும் பெருக்கணும், அதை இதால் டிவைட் பண்ணணும். நம்ம இதை மட்டும் பெருக்க தேவையில்லை, ஏன்னா எல்லாத்துலேயும் அது பெருக்கல்ல இங்கே இருக்குது. அப்போ இந்த கோவையை, இந்த அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷனை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 5x ப்ளஸ் 7ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 8 இதுதான் வரும். ஸோ அதுக்கு ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சார் இது எங்களுக்கு டிவைட் பண்ண தெரியாது சார், அப்படி டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னா உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஒரு கணக்கு மட்டுமே வீடியோ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள், தெளிவாக உங்களுக்கு புரியும். அதுவும் இல்லாமல் இங்கே ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த ஒரு ஜோடி எண்கள் சார்பகா எண்கள்? சார்பகா எண்கள்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். 2 நம்பர் இருக்கும், அதனுடைய மீப்போவா HCF இது 1ன்னு இருக்கணும். என்னென்னு இருக்கணும்? 1ன்னு இருக்கணும். பொதுவான வகுத்தி எதுவுமே இருக்கக்கூடாது, 1 மட்டும்தான் இருக்கணும். இப்போ இந்த ரெண்டுத்தையும் 2ஆல் டிவைட் பண்ண முடியும், இது ரெண்டுத்தையும் 7ஆல் டிவைட் பண்ண முடியும், இது ரெண்டுத்தையும் 23ஆல் டிவைட் பண்ண முடியும். பொதுவான வாய்ப்பாடு இருக்குது. இது 2ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது ரெண்டும் 7ஆம் வாய்ப்பாட்டில் வரும், இது ரெண்டும் 23ஆம் வாய்ப்பாட்டில் வரும். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா 1ஆம் வாய்ப்பாட்டில் தான் வரும், வேறு எதுலேயுமே வராது. அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. சார்பகா எண்கள், கோ பிரைம்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வார்த்தை. இப்போ நாம் பார்க்க போகிறது இதுவரை கேட்கப்படாத வேற மாதிரியான கேள்வி. தேயிலையின் விலை 20% அதிகரிக்கும் பொழுது தேயிலை பயன்பாட்டின் செலவு மாறாமல் இருக்க தேயிலை பயன்பாட்டினை எத்தனை சதவீதம் குறைத்து கொள்ள வேண்டும்? அதாவது டீ தூள் இருக்குது, அதனோட விலை திடீர்னு 20% ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுறோம்? யூஸ் பண்ணுற தேயிலையை குறைச்சிக்கிறோம். ஸோ அப்படி குறைக்கும் பொழுது முன்ன என்ன செலவாச்சோ அதே செலவு தான் இப்போ ஆகணும். அப்போ எவ்வளவு சதவீதம் தேயிலையை நாம் குறைத்து கொள்ள வேண்டும்? இந்த கேள்விக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அது 100 × 1 - 100/100 + i அப்படின்றோம். இந்த i என்பது கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிற 20% குறிக்கும். இது அதிகரிக்கும் அப்படின்னா இங்கே ப்ளஸ் போடணும், இதுவே குறையும் அப்படின்னா என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ கணக்கு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சாலே போதுமானது. 1 - 100 / 100ஐயும் இந்த 20ஐயும் கூட்டினா 120. ஸோ தட் விச் இஸ் ஈக்குவல் டு குறுக்கு பெருக்கல் மூலமாக 100 × 120, 1ஐயும் 120 பெருக்குனா 120, அதில் 100 போனால் 20 / 120. இது சரியாக 6 தடவை வரும். ஸோ 100 6ஆல் வகுத்தா நமக்கு 16 2/3% அப்படின்னு வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி போடுறதால நமக்கு டைம் மிச்சமாகும். இதுவே வேறு விதமாகவும் போடலாம். என்னென்னா, முன்பு இருந்த தேயிலையின் விலை 100 ரூபாய், அதிகரித்தது 20 ரூபாய், இப்போதைய விலை 120 ரூபாய். அப்புறம் பயன்பாடு 120 ரூபாய்க்கு பயன்படுத்தணும்னா நாம் எவ்வளவு கிராம் பயன்படுத்தணும் அப்படின்னு வரும். அதை விட இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அடுத்த கேள்வி, அகிலா ஒரு தேர்வில் 80% மதிப்பெண்களை பெற்றாள். அவள் பெற்றது 576 மதிப்பெண்கள். அத்தேர்வின் மொத்த மதிப்பெண்களை காண்க. மொத்த மதிப்பெண்களை எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா எக்ஸில் 80% 576 அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணி போட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும்.
4 2 8 I 2 10 இதை 4ஆல் அடித்தோம் அப்படின்னா 1 நாள் 4 4 நாள் 16 4 நாள் 16 144 நம்ம 5ஆல் பெருக்கும்போது x is equal to 720 அப்படின்னு வரும். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு ஒரு கட்டம் போட்டு அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே கேள்விக்குறி கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த 3 நம்பருக்கும் இந்த கடைசி கட்டத்துக்கும் என்ன ஒற்றுமை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா நாம் ஆன்சர் பண்ணலாம். இப்படி பார்த்தீங்கன்னா வராது. 1 2 3 4 5 6 7 8 9 27 அப்படின்னு வருது. இது வராது. ஸோ இப்படி நம்ம வெர்டிகலாக பார்த்து தான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 7 இது ரெண்டுத்தையும் பெருகுனா 28. அதில் இந்த 1 போனால் 27. அதே மாதிரி I8 40 2 போனால் 38. 6 9 54 அதில் 3 போனால் 51. ஸோ இதுதான். இது ரெண்டுத்தையும் பெருக்குங்க, மேலே கட்ட கழிங்க. அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி நமக்கு பிடிச்ச பகடை கணக்கு. ஆனால் இவங்க கனசதுரம்னு கொடுத்துருக்காங்க. சரி, பரவாயில்ல. கனசதுரத்தின் 4 வரைபடங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எந்த எண் 3இன் எதிர்ப்பக்கமாக இருக்க முடியும்? நம்ம 4 நிலையும் இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல் 2 மட்டும் நான் கம்பேர் பண்ணுறேன். இதுக்கும் இந்த பகடைக்கும் கம்பேர் பண்ணும்போது பொதுவான பக்கங்கள் எத்தனை இருக்குது? இங்கே 5 இருக்குது, 6 இருக்குது. அதே போல் இங்கே 5 6ன்னு இருக்குது. அப்போ 2 பக்கங்கள் பொதுவாக இருந்தால் பொதுவாக இருப்பதை அடித்து விடுங்கள். 5 5 6 6. அப்போ மீதி இருக்கிறது எதிரெதிராக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 3 4 எதிரெதிராக இருக்குது. கேள்வி, 3இன் எதிர்ப்பக்கம் 4. இதுவே ஒரு பக்கம்தான் பொதுவாக இருக்குது அப்படின்னா அதற்கான மெத்தடை நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கிளாக் வைஸ் டைரக்ஷனில் எடுக்கணும்னு. 2 பக்கம் பொதுவாக இருந்தால் இந்த மெத்தடை பயன்படுத்துங்க. C4X F9U I16R என்ற எண்ணெழுத்து தொடரில் அடுத்த உறுப்பு. ஸோ தொடர் வரிசை கணக்கு. இங்கே பாருங்கள், சிக்கு அடுத்து 4வது உறுப்பு வந்து F. CDEF 3வது உறுப்பு. அதே போல் Fக்கு அடுத்து 3வது உறுப்பு I. அதுக்கு அடுத்து ஐக்கு அடுத்து JKL வரும். இங்கே என்ன வரும்? Lன்னு வரும். அடுத்து இந்த நம்பர்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறேன். இதை பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர் 16. அப்போ அடுத்து 5 ஸ்கொயர் 25. இது XUR அப்படின்னு முன்னாடி போகுது. எக்ஸுக்கு முன்னாடி 3வது எழுத்து U, அதுக்கு முன்னாடி 3வது எழுத்து R, அதுக்கு முன்னாடி 3வது எழுத்து O. ஸோ ஆன்சர் L25O. ஆப்ஷன் சி. அடுத்த கணக்கு நேரம் வேலை கணக்கு. 150 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்கின்றனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இந்த கணக்கை நம்ம கலப்பு மாறல் வச்சு பயன்படுத்தி போட்டோம்னா கலப்பு மாறல் அண்டர்ஸ்டாண்டிங் மற்றும் தப்புலாம் வரும். அதுக்கு பதிலாக நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இங்கே என்ன வேலை செய்கிறாங்களோ அது W. 180 மீட்டர் நீளமுள்ள பாய் செய்கிறாங்க, அது W. அது W1 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஏன்னா அடுத்த கேள்வியில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். ஒரு பாயினை 15 பெண்கள் செய்கிறாங்க. அப்போ இதை பர்சன்னு வச்சுக்கணும். P1. எத்தனை நாளில் செய்கிறாங்க? 12 நாட்கள். இது டே, D1. 512 மீட்டர், இது 180 மீட்டர் W1ன்னு வச்சுக்கிட்டோமா. இப்போ இதை W2 அப்படின்னு வச்சுக்கிறோம். 32 பெண்கள், P2 பர்சன். எத்தனை நாட்கள் ஆகும்? D2 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபார்முலா நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறேன். PhD/W. அதாவது P1 H1 D1 by W1 is equal to P2 H2 D2 by W2. இந்த ஃபார்முலா இது மாதிரியான எந்த கேள்விக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் இதை முதல்ல நல்லா படிச்சுக்குங்க. இப்போ இதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். P1 15. சார் ஹெச் கொடுக்கலையே, கொடுக்கலன்னா அதை விட்டுடணும், அவ்வளோதான். D1 வந்து 12 by W1 180 is equal to P2 32 into D2, அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம், by W2 512. இதை நம்ம சுருக்கி போட்டாலே நமக்கு என்ன வந்துடும்? ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், 2 6 12 3 6 18 30 ஆகி போச்சு.
ஒரு பாஞ்சு பாஞ்சு 2 பாஞ்சு 30. இந்த 2ம் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதையும் அடித்து போட்டால் நமக்கு ஆன்சரு ஈஸியாக வந்துடும். இதை வந்து 8ஆம் வாய்ப்பாட்டில் அடித்து பார்க்குறேன். 4 8 32, 6 8 40, 48, மீதி 3, 4 8 32. மீண்டும் அடிக்கிறேன். 1 நாள் 4, 16 நாள் 64. அப்போ D2 இதுவும் குறுக்கு பெருக்கல் 16. ஆன்சர் 16 நாட்கள். ஆப்ஷன் சி. 180 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பு காண்க. முக்கோணத்தின் பரப்பளவு 1/2 b/h அப்படின்றது தெரியும். இங்கே வந்து சுற்றளவு கொடுத்துருக்காங்க. அது சமபக்க முக்கோணம், ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ 3 பக்கங்களும் சமமாக இருக்கும். அப்போ ஒரு பக்கத்தின் அளவு வந்து 180/3 அப்படின்னு கண்டுபிடிச்சா 60 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ இதனுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. √3/4a². நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஸ்கூல் புக்கில் வர ஃபார்முலா தான். இதில் நாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். √3/4 இன்ட்டு ஏவுக்கு பதிலாக 60 இன்ட்டு 60ன்னு போடுறேன். a² இருக்கு இல்லையா, அதனால் இதை அடித்தோம்னா 15 4 60, மீதி பாருங்கள் 900√3ன்னு வரும். 900√3. இதை நாம் என்ன பண்ணுறோம், √3யோட மதிப்பை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 900 இன்ட்டு 1.732 என்பது √3க்கான மதிப்பு. தட் இஸ் ஈக்குவல் டு 1558.8. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இந்த விடை வருது. ஆப்ஷன் ஏ இதுதான் சரியான விடை. அடுத்து 157. The CI on ₹50,000. இங்கே CIன்னு கொடுத்துருக்காங்க, கவனிச்சுக்கோங்க. 1, 2 மற்றும் 3 ஆண்டுகளுக்கான வட்டி வீதங்கள் முறையே 15%, 20%, 25% எனில் ரூபாய் 15,000 3 ஆண்டுக்கு கிடைக்கும் வட்டி காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு அசலுக்கு 15,000 ரூபாய்க்கு மொதல் வருஷம் 15% வட்டி போடுறாங்க. 2வது வருஷம் என்ன பண்ணுறாங்க, 20% வட்டி போடுறாங்க. 3வது வருஷம் 25% வட்டி போட்டால் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் வட்டி காண்க. நீங்கள் இதுக்கு இதே மாதிரி போட்டால் ஆன்சர் வராது. ஏன்னா இங்கிலீஷில் பாருங்கள், சிஐன்னு கொடுத்துருக்காங்க. சிஐ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ அது முக்கியமான வார்த்தை. அதை இங்கே கொடுக்காம தப்பு தான் பண்ணிட்டாங்க. கூட்டு வட்டி அப்படின்னு நம்மக்கிட்ட சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி கணக்கு பண்ணணும். அதுவே தனி வட்டின்னு சொன்னால் அதுக்கு வேறு மாதிரி கணக்கு பண்ணணும். இங்கிலீஷில் கொடுத்ததால் நம்ம அதை வச்சு தான் கணக்கு பண்ணோம். அப்போ தான் ஆன்சர் வரும். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு வட்டி வீதம் மாறுது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா A இஸ் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + A/100 இன்ட்டு 1 + B/100 இன்ட்டு 1 + C/100. இதுவே 4வது வருஷம் தான் இன்ட்டு 1 + D/100 அப்படின்னு பண்ணோம். இதை நம்ம A வந்து 15%, B 20%, C 25% அப்படின்னு இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். P 15,000 ரூபாய் இன்ட்டு 1 + 15/100 இன்ட்டு 1 + 20/100 இன்ட்டு இங்கே போட்டுடுறேன் 1 + 25/100. இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிடுறோம், எடுத்து சுருக்கிறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 15,000 இன்ட்டு 115/100ன்னு வரும். சார் 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த 100 அப்படியே வச்சுக்கிட்டா நமக்கு கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இதை சுருக்குனா 120/100. அடுத்தது சுருக்குனா 125/100. இதை எல்லாத்தையும் ஜீரோலாம் கேன்சல் பண்ணி போட்டால் நமக்கு 25,875 இது வரும். இப்போ நாம் கண்டுபிடிச்சிருக்கிறது கூட்டுத்தொகை ஏ. ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், வட்டியை தான் கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொகையிலேருந்து அசலை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வட்டி வந்துடும். இதிலேருந்து 15,000 கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 10,875 வரும். அது ஆப்ஷன் ஏ, 10,875. அடுத்த கேள்வி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி. ஒரு ஆப்பிள் விலை 60 ரூபாய், ஒரு கொய்யாவின் விலை 90 ரூபாய், மேங்கோவின் விலை 60 ரூபாய். அப்படின்னா மாதுளை போம்கிரானேட்டோட விலை என்னன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் வச்சு இதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நியாயமாகவே கேள்வி கேட்கலாம். ஏன்னா கேள்வி அப்படி தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஒரு ஹிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க ப்ராக்கெட்டில். ஆப்பிள்னு எழுதிட்டு இங்கிலீஷில் APPLE, கொய்யான்னு எழுதிட்டு கொவா, மாம்பழம்னு எழுதிட்டு மேங்கோ அப்படின்னு ஸ்பெல்லிங்கோட கரெக்டாக எழுதியிருக்காங்க.
இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ ஆப்பிளில் எத்தனை வவ்வல் இருக்குது பாருங்கள். AEIOU 2 இருக்குது. அப்போ 2 வவ்வலுக்கு 60 ரூபாயாம். அப்போ ஒரு வவ்வலுக்கு எவ்வளோ? 30 ரூபா. இதில் பாருங்கள் 3 வவ்வல் இருக்குது, 90 ரூபா. அப்போ ஒரு வவ்வலுக்கு 30 ரூபா. இதில் 2 வவ்வல் 60 ரூபா. திரும்பவும் ஒரு வவ்வலுக்கு 30 ரூபாய் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிறாங்க. அப்போ இதில் எத்தனை வவ்வல் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 2 3 4 5. ஸோ மொத்தம் 5 வவ்வல். 5 30 150 ரூபாய். ஸோ இந்த கணக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு தனி வட்டி கணக்கு. அசல் ரூபாய் 6000க்கு 5 ஆண்டுகளில் 4% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், அசல் ரூபாய் 8000க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும் சதவீதம் எனில் அதன் ஆண்டுகள் எத்தனை? ஸோ 2 கணக்காக அதை பிரிக்கலாம். நம்ம அசல் 6000 P1 இருக்குது, 5 ஆண்டுகள் N1, R1 வந்து 4. இதில் கிடைக்கிற வட்டியானது அசல் 8000 P2, R2 அப்படின்னா N2 என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ I = PNR/100. மொதல் விஷயத்தில் நான் PNR/100 எழுதுகிறேன். 6000 × 5 × 4/100 எதற்கு சமம் அப்படின்னா 8000 × N2 × 3/100. இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 100 100 கேன்சல் ஆகிடுச்சு. 3 0 3 0 கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது 1 3 3 ஈர் 3 6. அடுத்தது 1 4 4 ஈர் 4 8. அடுத்தது இந்த ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது என்ன பாருங்கள், 5 = N2. ஸோ ஆன்சர் 5 ஆண்டுகள். அடுத்த கேள்வி விகிதம் மற்றும் விகிதாச்சாரம், ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றிய கேள்வி. கணக்கில் A/B = 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. B/C வந்து 2:4, C/D 2:5 எனில் A/D 4 விகிதங்களை வச்சு 4 நம்பர் வச்சு போட போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா ABCD இதை எழுதிங்க. A/B வந்து 2:3, அதை அப்படியே எழுதிங்க. B/C 2:4, Bக்கு நேராக 2, Cக்கு நேராக 4. அடுத்து C/D வந்து 2:5 2 5ன்னு போட்டோம். இப்போ இதில் ரைட் சைடு காலியாக இருக்கு இல்லையா, அப்போ அங்கே 3 போட்டுக்கோங்க. இந்த 3 இந்த சைடு போயிடணும். இந்த 2 லெஃப்ட் சைடாக இருந்தால் இங்கே வந்துடணும். 4 ரைட் சைடில் போயிடணும். இந்த 2 இங்கேயும் இங்கேயும் வந்துடும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பெருக்கி எழுதும்போது இது 3த்தையும் 2 2 4 2 4 8. இது 3த்தையும் பெருக்குனா நமக்கு 12. இது 3த்தையும் பெருக்குனா 24. இது 3த்தையும் பெருக்குனா 60. கேட்குற கேள்வி A/D. அப்போ ஏவுக்கு நேராக 8 இருக்குது, டிக்கு நேராக 60 இருக்குது. 8:60. இதை சுருக்கி போட்டோம்னா 2 4 8 5 4 60 2:15. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. இதுபோல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸுக்கு மேத்ஸ் ஆன்சர்ஸ் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் இதற்கு முன்னர் நடைபெற்ற அனைத்து TNPSC வினாக்களுக்கும் கணித வினாக்களுக்கு முக்கியமாக நாங்கள் ஆன்சர்ஸ் போட்டிருக்கோம். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அடுத்து LCM அண்ட் GCD கொஷின். கொடுக்கப்பட்ட இரு எண்களின் மீச்சிறு பொது மடங்கு, அதான் LCM. LCM ஆனது அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணி GCD அல்லது HCF எப்படி ஒன்றா சொல்லிக்கலாம், அதை விட 6 மடங்கு அதிகமாகும். இது இன்ட்டு 6ன்னு போட்டுக்கிறோம். இப்போ LCM = GCD × 6. அதுக்கு அடுத்தது மேலும் அவ்விரு எண்களின் மீப்பெரு பொது காரணியின் மதிப்பு 12. அதாவது GCD வந்து என்னன்னு கொடுத்துட்டாங்க, 12ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 12 GCDக்கு பதிலாக 12ன்னு போடுறேன். 12 × 6 72. அவ்விரு எண்களில் ஒரு எண் 36, ஒரு எண் Xன்னு வச்சுக்குவோம், அது 36. மற்றொரு எண்ணின் மதிப்பு என்ன? Y. நமக்கு தெரியும் இரு எண்களின் பெருக்கல் பலனானது அவ்விரு எண்களின் மீசிமா LCM மற்றும் GCDயின் பெருக்கல் பலனுக்கு சமம். ஸோ ஒரு எண் 36, இன்னொரு எண் தான் Y. அப்போ LCM என்ன? LCMோட மதிப்பு 72, GCDயோட மதிப்பு 12. ஸோ
ஸோ ஒரு 36 36 2 36 72. y is equal to 2 into 12 24. ஆப்ஷன் சி. டிஎன்பிஎஸ்சிக்கு படித்து கொண்டிருப்பவர்கள் அனைவருக்கும் உதவும் வகையில் நாங்கள் எக்கச்சக்கமான வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருக்கோம். இது எல்லாமே பொறுக்கி எடுத்து தெளிவான தேவையான வீடியோக்கள் மட்டும்தான். இது உங்களுக்கு வேண்டும்னா டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு அனைத்து வீடியோக்களும் உடனே அனுப்பி வைக்கப்படும். அடுத்தது ஏற்கனவே கேட்ட மாதிரி பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 2 பல்லுறுப்புக்கோவைகள் கொடுத்துட்டு அதனுடைய மீப்போவா கண்டுபிடிக்கணும்னா நாம் இந்த பல்லுறுப்புக்கோவைகளை காரணிப்படுத்த தெரிஞ்சிருக்கணும். ஃபேக்டரைசேஷன். இப்போ முதல் பல்லுறுப்புக்கோவையை காரணிப்படுத்துகிறோம். என்னென்னா பாருங்கள், இது எல்லாத்துக்குமே 6ஆம் வாய்ப்பாடு 6 காமனாக எடுக்கலாம். அப்போ 6 காமனாக எடுத்துட்டா x³ மைனஸ் 5x² ப்ளஸ் 10x -8 அப்படின்னு வரும். ஸோ இதுக்கு மேலே காமனாக எதையும் எடுக்க முடியல. அதே போல் இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே காமனாக 3 வெளியே எடுத்துடுறேன். 3 இன்ட்டு x³ மைனஸ் 4x² ப்ளஸ் 7x மைனஸ் 6. இதை நாம் மேற்கொண்டு காரணிப்படுத்த வேண்டும். கொடுத்துருக்கிற ஆன்சர்ஸில் எல்லா இடத்தையும் பார்த்தா 3 இடத்துல x-2 வருது, இங்கே x-1ன்னு வருது. நம்ம x = 2ன்னு ரெண்டுத்துலேயும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுது பாருங்கள். 6 இன்ட்டு 2³ 8 மைனஸ் 5 இன்ட்டு 4 20 ப்ளஸ் 10 இன்ட்டு 2 × 2 20 மைனஸ் 8. ஸோ பாருங்கள் எல்லாமே கேன்சல் ஆகிடுது. நமக்கு மீதி 0ன்னு வருது. அப்போ x-2 ஒரு காரணி, ஃபேக்டர். அதே போல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் x-2 ஒரு காரணின்னு வருது. அப்போ கொடுத்துருக்கிற பல்லுறுப்புக்கோவைகளை நாம் x-2ஆல் வகுத்துட்டா மீதி வரும். அப்போ முதல் பல்லுறுப்புக்கோவை 6 விட்டுடுறோம். x² மைனஸ் 5x³ 5x² ப்ளஸ் 10x மைனஸ் 8. இதை நாம் x-2ஆல் டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா x² ஏற்கனவே டிவைட் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருக்கேன் இதே வீடியோவில். மைனஸ் 3x ப்ளஸ் 4ன்னு வருது. அதே போல் ரெண்டாவது பல்லுறுப்புக்கோவை இங்கே இருக்குது பாருங்கள். இதை வந்து x-2ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு x² மைனஸ் 2x ப்ளஸ் 3ன்னு வருது. ஸோ காரணிப்படுத்தியாச்சு. இன்ட்டு x-2 இன்ட்டு x-2. இப்போ 3 இருக்குது, 6 இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மீப்போவா 3 தான். ஸோ 3க்கும் 6க்கும் மீப்போவா சாதாரணமாக டானா வகுத்தில் கண்டுபிடிச்சா 3ன்னு வருது. இந்த 3. ஸோ இந்த 3 எல்லாத்துலேயுமே வருது. அதுக்கடுத்து பொதுவான காரணி என்ன பாருங்கள், x-2 x-2 இது மட்டும்தான். இது ரெண்டும் சேமாக இல்லை. அப்போ 3 இன்ட்டு x-2 என்பது தான் சரியான விடை. அடுத்து சுருக்குக, சிம்பிளிஃபை அப்படின்ட்டு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து போட்மாஸ் ரூல்ஸ் படி நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். அதாவது முதல்ல ப்ராக்கெட், அதுவும் இன்னர்மோஸ்ட் ப்ராக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ப்ராக்கெட் இருக்குது, அதுக்கு உள்ள ஒரு ப்ராக்கெட் இருக்குது பாருங்கள். இதை தான் செய்யணும். அது 6. இப்போ அடுத்து ப்ராக்கெட்டில் முதல்ல டிவிஷன் அல்லது வகுத்தல், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன், ப்ராக்கெட் ஆஃப். ஸோ இந்த ரூல்ஸ் படி தான் நம்ம போடணும். இப்போ டிவிஷன் பார்த்தீங்கன்னா 6 2ஆல் வகுத்துட்டோம்னா 3ன்னு வரும். அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை நம்ம பண்ணுறோம். 6ல் 3 போனால் 3. மீதி என்ன இருக்குது பாருங்கள், 100 ப்ளஸ் 8 வகுத்தல் 2 ப்ளஸ் 3. இப்போ அடுத்தது ப்ராக்கெட்டை நாம் சால்வ் பண்ணியாச்சு. இப்போ ப்ராக்கெட்டை விட்டு எடுக்கும் பொழுது மீதி என்ன இருக்குது, அடுத்தது டிவிஷன் தான் இருக்குது. இப்போ முதல்ல டிவிஷன் பண்ணுறோம். 4ன்னு வருது. 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3 which is equal to 107. ஆப்ஷன் பி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது தேவைப்படும், அதனால் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.